பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என அன்பானவர்களே, தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். தாவீது இந்த வசனத்தில் ஒரு ஆழமான விசுவாச ரகசியத்தை வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். அவர் கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக அவன் வைத்திருந்தான். அதாவது தன்னுடைய எண்ணங்கள், தீர்மானங்கள், நடத்தை எல்லாவற்றிலையும் தேவனின் சன்னதியை அவன் என்ன செய்தான் தெரியுமா? நினைவில் வைத்திருந்தான். என அன்பானவர்களே, அந்த வார்த்தையை கவனியுங்கள். அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறார். தேவனுடைய வலது வருஷம் என்பது தேவன் நமக்கு பாதுகாப்பாகவும் வல்லமையான துணையாய் நம்முடைய அருகில் இருப்பதை காண்பிக்கிறது. வலது பக்கம் என்பது பலம், பாதுகாப்பு, ஆதரவு என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. என அன்பானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருப்பதால் நமக்கு கடந்து வருகிறதான எந்த பயமும், எந்த அச்சமும் நம்மை அசைக்க முடியாது. நான் இப்படி சொல்லுவேன், இன்றைக்கு நாம் வாழ்கிற ஒவ்வொருவருமே ஒரு பயத்தோடு, ஒரு குழப்பத்தோடு, ஒரு நிலையற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக நீங்கள் வைப்பீங்க அப்படின்னா பிரைஸ் எல்லாம் உங்களோடு போராடுகிற எந்த சூழ்நிலைகளையும் உங்கள் விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது தெரியுமா? அசைக்க முடியாதுங்க. காரணம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது அதைத்தான் சொல்லுகிறார். சங்கீதம் 73:23 வாசிக்கும்போது, நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். ஆமென். நல்ல கவனிங்க. முதலாவது சொன்னேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் வலது வருஷத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறதுனால இப்போ எனக்குள்ள ஒரு உணர்வு வருகிறது, நான் அவரோடு கூட இருக்கிறேன். பிரைஸ் அல்லாஹ். நான் அவரோடு கூட இருக்கும்போது அவர் என் வலது கையை பிடித்து தாங்குகிறார். என அன்பானவர்களே, நீங்கள் இன்றைக்கு இந்த கால வேளையில் நீங்கள் எந்த பகுதியிலெல்லாம் கர்த்தரை முன் வைத்து நீங்கள் காரியங்களை செய்வீர்களோ அந்த காரியத்தில் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை தாங்குகிறதை, அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு வேண்டிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்படி சொல்லட்டுமா? எல்லா பகுதியிலையும் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைங்க. பிரைஸ் எல்லாம் அவர் உங்கள் வலது வருஷத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த சேதமும் உண்டாகாது, எந்த நஷ்டமும் உங்களுக்கு உண்டாகாது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, இந்த கால வேளையில் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலேயும் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலேயும் ஆண்டவரே உம்மை
முன்பாக நாங்கள் வைக்கிறோம். உம்மை முன்பாக வைத்து நாங்கள் காரியத்தை செய்கிறோம்ப்பா. நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.